ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சஜிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். 12ஆம் பாவகம், இதனுடைய காரக தத்துவங்கள் எப்படி இருக்கும்? அதாவது பழைய காலங்களில் முன்ன ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்ன 12ஆம் பாவகம் எதுக்காக பார்க்குறோம்? அது என்னென்ன காரக தத்துவங்கள் அப்படின்னா, வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, தேடுதலே. அவர் வாழ்க்கை பூரா யாரோ ஒருவரை தேடுதல்லே இருப்பாங்க. கிடைக்கவே இல்லைப்பா, எங்கே போனான்னே தெரியல அப்படின்ற பொசிஷனில் கூட ஒரு காலகட்டத்தில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோம்? அந்நிய தேசம், ஊர் விட்டு ஊரில் வேறு ஊரில் இருக்கிறது அப்படின்னு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போது இந்த 12ஆம் பாவகனுடைய காரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அறநெறிக்கு புறம்பான விஷயங்கள், வேலைகளை செய்தல், பண செலவு, வெளிநாட்டில் தொழில் பணி செய்வது, சிற்றின்ப சுகத்தை ஏற்படுத்தி கொள்வது, படுக்கை வசதிகளால் பெறக்கூடிய சுகம், வழக்காடுதல், தர்க்கம் செய்தல் ஆகிய தொழில்களை செய்தல், கொடை, மறுபிறப்பு, நற்செயல்கள், பிறருக்காக வாழ்தல், அருள் தரும் வேள்விகள் செய்தல், உலக வாழ்க்கை சார்பான கசப்பு உணர்ச்சிகள், வாய் சண்டை, தொழில் பண விரயங்கள், மலைநாடுகளில் பிரயாணம், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருத்தல், பாதம், இடக்கண், துப்பறிதல், இரகசிய திட்டங்கள், வஞ்சனையால் கொலை புரிதல், ராஜதுரோகம், சிறைப்படுதல், கடத்தல், மின்னல்கள் அதாவது மிருகங்களால் இன்னல்கள், வறுமை, பூமிக்கு கீழ் ஆராய்ச்சி செய்வது, அதிக அலைச்சல் பெறுவது போன்ற காரக தத்துவங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இட காரக தத்துவங்களாக இவை நாம் பார்க்கிறோம். 12ஆம் இடம் என்பது துர்ஸ்தான வகையிலே நாம் பார்க்கிறோம். இந்த பாவகம் அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல எவர் ஒருவருக்கு லக்னத்திற்கு 12ஆம் வீடு, லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும், 12ஆம் வீடு காலியாக இருக்கணும், கிரகம் இருக்கக்கூடாது, காலியாக இருக்கணும். அதற்கு நல்லது, காலியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சில விதிமுறைகள் உண்டு. இது எப்படி அப்படின்னா, சுக்கிரனுக்கு மட்டும் இந்த வீட்டிற்கு எதுக்கு லக்னத்திற்கு 12ஆம் வீட்டிலே சுக்கிரன் நிற்பது பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சுக்கிரனுக்கு மட்டும் இதில் ஒரு விதிவிலக்கு உண்டு. அந்த இடம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த பாவகம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லி பல நூல்களில் நாம் படிச்சிருக்கோம். ஒரு கேள்வி ஒன்று வரும், அந்த லக்னத்திற்கு ஆகாதவராக சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தாலும், இப்போ சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது, பகை பெற்ற கிரகங்கள் அந்த வீடுகளிலே சுக்கிரன் போய் 12ஆக இருந்தாலும் வேற வழி இல்லை, அவர் நன்மையைத்தான் செய்தாக வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி
சில நூல்களில் நாம் படிச்சிருக்கோம். ஏன் எதனால் அப்படின்னா, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய இன்பங்களை பகிர்ந்து கொள்வது, அனுபவிக்கப் போவது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஒன்று வரும். அது சுக்கிரன் காரகமாகிறார். அதனால் இன்பத்தை பெறுகிறார், சுகபோகத்தை பெறுகிறார் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் பலம். நீச வீட்டில் இருந்தாலும் பலம். இது பல காரணம் சொல்லலாம், இருந்தாலும் பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளானாலும் ஒரு கணவன் மனைவி என்னதான் சண்டை போட்டாலும் வேறொரு இடங்களில் தொழில் முறையாக வேலை விதமாக இருக்கும்போது இருந்தாலும் வீட்டிற்கு வந்தால் இந்த 12ஆம் பாவகம் இயங்கும். அப்போ அதில் சுக்கிரன் இருந்தாருன்னா எந்த அளவுக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஒரு பிரச்சனையும் கூட ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால, அந்த சுக்கிரனுடைய காரகத்தத்தை வரும்போது அது புரிஞ்சிடும். அப்படி அந்த சுக்கிரனுக்கு அந்த 12ஆம் இடம் வாழ்க்கையிலே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய காரகமாக அது இருப்பதால் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குருவின் பார்வை மட்டும்தான் இருக்கணும். அந்த 12க்கு குருவின் பார்வை மட்டும்தான் இருக்கணும். ஆனால் குரு சேரக்கூடாது. இது ஒரு விதிவிலக்கு உண்டு. பார்வை இருந்தால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்குவாங்க. இரவானா எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மல் ஆகிடும். அதே குரு இருந்தாருன்னா 24 மணி நேரமும் பிரச்சனையோடு தான் வாழ்வாங்க. இது திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்க்கணும். திருமண பொருத்தம் விஷயத்தில் முக்கியமாக 12ஆம் பாவகத்தை ஆராயணும். அப்போ தான் அந்த தம்பதிகளுடைய மன ஒற்றுமையோடு புரிதல் பெற்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்களா இல்லையா என்பதை 12ஆம் பாவகத்தை வைத்து திருமண பொருத்தத்தில் அதை கொண்டு வரணும். எல்லாம் நல்லா இருக்கு சாமி, 10 பொருத்தத்தில் 8 பொருத்தம் வருது, ஏன் ஆகாதுன்றீங்க, ஏன் வேண்டாம்ங்கிறீங்க அப்படின்னு கேள்வி வரும். அதிலே இந்த 12ஆம் பாவகத்தை ஆராயும் போது தான் சிக்கல் வரும். வேண்டாம் சாமி, வேறு ஜாதகம் இருந்தால் கொடுங்க, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பொருத்தம் வராது, அப்படி மீறி இணைச்சிங்கன்னா பிரிவினையை இது ஏற்படுத்தும். 12ஆம் பாவகம் கெட்டு போயிருக்குது. நம்ம சொல்ல மாட்டோம், தெரிஞ்சுக்குவோம், பொதுவாக சொல்லுவோம், வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எங்கேயாவது தெரிஞ்சுட்டு போகணும், நம்மளுக்கு அதில் வேலை இல்லை. இந்த இணைவு என்பது கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யத்தை இது ஏற்படுத்தாது. அப்போ என்ன செய்யும், அந்த 12ஆம் பாவகத்தை ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து தான் நான் அப்படி தான் பண்ணுவேன். திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது அவசியம். இந்த 12ஆம் பாவகத்தை பார்ப்பேன், பார்த்து தான் கொடுப்பேன். இல்லைன்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துலே வெளியே வந்துடுவாங்க 2 பேருமே. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் இது நடைமுறையில் இருக்குது. ஏன்னா இன்னும் வேறெல்லாம் பார்க்கணும். பொருத்தம் வந்துட்டால் போதுமா, 10க்கு 8 வருது, 9 வருது, 5க்கு மேலே வந்தால் போதும்னு ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. இருக்குது, உண்மைதான். இருந்தாலும் அந்த ஒரு திருமண பொருத்தத்தையும் பார்க்கும்போது இந்த 12ஆம் இடம் அவசியமாக கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணம், மேச லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு, மேசராசிக்காரங்களை யார் வேணாலும் பார்க்கட்டும், சிந்திச்சு பார்க்கட்டும். நிறைய பேர் திருமணம் ஆன பிறகுதான்
அவருடைய வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. இது 100% உண்மை. ஏன் எதனால் அப்படின்னா, காலபுருஷனுக்கு மேஷ லக்னமாக இருந்து மேஷ ராசியாக இருந்து பொதுவாக சொல்கிறது இது இருந்து 12ல் யார் இருக்கா? சுக்கிர பகவான் இருக்காரு. அந்த இடத்துல அது உச்சம் பெறுகிறது ஸ்ரீ மகாலட்சுமி. அப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம், வேலை இல்லை, சரியான வேலை அமையல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போவது என்ற நிலையிலே இருக்கும் அன்பர்களுக்கு திருமணமான பிறகு கண்டிப்பாக அவர் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஏன் எதனால் அப்படின்னா, அந்த ஒரு ஆண்மகனுக்கு மனைவி என்பவள் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்திலே இருப்பவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் சொல்லுவாங்க, பேசிக்குவாங்க, என்னப்பா இந்த ஆள் கல்யாணம் ஆகாத முன்னாடி ஒன்றுமே இருந்தால். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அப்போ புரியல, இங்கே ஜோதிட துறைக்கு வந்த பின்னாடி தான் புரியுது. ஓ இது இப்படியா, இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி முன்னே தெரியல. அப்போது ஒன்றுமே இல்லாதவன் கல்யாணம் ஆன பின்னாடியா எங்கேயோ போயிட்டான், இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்கிறான், பார்க்குறதே அபூர்வமாக இருக்கிறது அவரை பார்க்க அப்படின்றெல்லாம் போயிடும். அதற்கு காரணம் இந்த திருமணமான மனைவியின் மூலமாக வரக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதே போல் குருவின் பார்வை, குரு சேரக்கூடாது எந்த காரணத்தை கொண்டோம், எல்லாமே பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். குரு பார்வை மட்டும்தான் இருக்கணும். குரு பார்வை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கணவனுக்கு தேவையான, அது எது வேணாலும் இருக்கட்டும், கணவனுக்கு தேவையான உணர்வுகள், ஆசைகள், விட்டு கொடுக்குதல் குடும்பத்தில் போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் தன்னுடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அது ஏற்படுத்திட்டோம். அது எந்த விதமாக என்ன கூட யோசிக்கலாம். குரு பார்வை இருந்தால் கூட சேர்ந்ததான் பிரச்சனை. இப்படி ஒரு அமைப்பை உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்பவர்கள் யோகக்காரர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, அவன் சரியில்லை, அவன் குடும்பத்தை உருப்பட வைக்க மாட்டான், அவன் வளர்ந்த விதம் அப்படி அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி தான் இருந்தாங்க. ஆனாலும் என்னவோ தெரியல, அவன் திருமணம் ஆன பின்னாடி அவன் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு, அவன் எங்கடா இருக்கிறான், என்ன செய்கிறான்னே தெரியாத அளவிற்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இப்படியும் பேசுவாங்க. ஏன்னா அது திருமணமான நேரம், அவருடைய மனைவி வந்த நேரம். யாருக்கு? மேச ராசிக்காரர்களுக்கு, மேச லக்னங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்னா, விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த காரகம் அவர் நின்ற சாரத்தை பொறுத்து தான் விரயம் ஏற்படும், அதை பார்க்கணும். இருக்குது விரயம் வந்துடும்னா தப்பாயிரும். இருந்தால் விரயம்தான். எதன் மூலமாக விரயங்களை அது ஏற்படுத்தும், அதுதான் விஷயம். குரு பார்வை இருந்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். இல்லை கூட இருக்குதுன்னா சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் அந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகமாக இருப்பதால் அவர் வெளிநாடுகளிலே தொழில் செய்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும். இப்போ வெளிநாடு யோகம் இருக்குது, போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 12ஆம் பாவகத்தை பார்க்குறோம். அதே போல் நீர் ராசிகள், காற்று ராசிகளை நாம் ஆராய்வு செய்வோம், ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கட்டும். ஆனால் 12ஆம் பாவகத்தை முக்கியமாக நாம் வெளிநாட்டு யோகம் உள்ளது இருக்குதா இல்லையா அப்படின்றத அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இந்த ராகு கேதுக்கள் இருப்பது வீண் விரயங்களை அது ஏற்படுத்தும், மன உளைச்சல்களை அதிகம் ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் சுப கிரகம் இருந்து நன்மையே செய்யக்கூடியதாக இருந்தாலும்
அது அந்த சுப கிரகத்திற்கு ஏற்றது போல அந்த ஒரு காரக தத்துவங்களின் மூலமாக விரயங்களை அது அதிகமாக ஏற்படுத்திவிடும். அயன சயன போகம் சுகம் புண்ணிய செயல்கள் செய்தாலும் அதற்கு ஏற்றது போல விரயங்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சூட்சமம். இப்போ ராகுகேது இப்போ தான் சொன்னேன் இல்லையா, லக்னத்திற்கு 12ஆம் வீட்டிலே கேது பகவான் இருப்பது அவருக்கு இந்த பிறவி கடைசியாக இருக்கும் என்று பல நூல்களிலே நாம் படிச்சிருக்கிறோம். முக்தி அடைபவராக இருக்க வேண்டியதாகிறது. மறுபிறவி இவருக்கு கிடையாது அப்படியெல்லாம் சில நூல்களில் நாம் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். அப்போது 12ஆம் இடத்திலே கேது உடையவர்கள் எல்லோருமே மோட்சத்தை அடைந்து விடுகிறார்களா என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் தவறாகிவிடும். ஞானம் பெற்றவர்கள் மட்டுமே பிறவா பெருநிலையாகிய முக்தியை அடைபவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கேது இருக்குது, அப்போ எல்லோரும் அப்படிதானா, மோட்சம் உடையவர்கள் தானா, மறுபிறவிகள் இல்லையா அப்படியெல்லாம் சொல்லி எடுத்த உடனே நாம் இப்படித்தான் அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா ஜாதகங்களை ஆராய வேண்டும். அவருடைய அப்படி இருந்தால் அவருக்கு மறுபிறவி உண்டா, மோட்சம் அடைபவரா, ஞானம் அடைந்தவரா என்றெல்லாம் பார்க்கணுன்னா அவருடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே உண்மையான புள்ளி விவரமான விவரங்களை நாம் காண முடியும். இருக்குது அப்படி சொல்லக்கூடாது, அதுவும் தவறாகிவிடும். 12ஆம் இடத்திற்கு காரகராக வருவது சனி பகவான். இது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயன சுகபோகஸ்தானம், விரயஸ்தானம் என்றெல்லாம் இந்த 12ஆம் பாவகத்தை நாம் கூறுகிறோம். பாவம் அந்நிய தேசத்தில் உத்தியோகம், பணசெலவு, உடனுறும் போகம், மேவிய சயன சௌக்கியம், விவாதம், விளைந்திடும் தொழில், கதி வறுமை, ஆவதோர் தானம் புண்ணியம், தியாகம், அருள்மகம், சார்வதாம் விரக்தி, சேவலன் கொடியோன் அருளால் பெரியோர் செப்புவார் துவாதச பலனே. இப்படி 12ஆம் பாவகத்தை பற்றி விரிவான தெளிவான விளக்கங்களுடன் காரகங்களும் பலன்களும் இப்படி இருக்கும் என்று நிறைய நூல்களிலே நாம் படித்திருக்கிறோம். வணக்கம்.